ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLEA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/2/2026 கருணியா ப்ளஸ் KN 610க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 206, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 303, 206. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 805 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 141 ஏபிசி போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் நம்ம ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைனா நம்ம கருணியா ப்ளஸ். ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 4Dயோட 3-4 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 439லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 247. நம்மளுக்கு தேவை 4Dங்கிறதுனால இதில் 4Dயில் இருக்கிறது 7. ஸோ 7ஓட 3-4 வந்து இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 7 - 3 = 4. 7 - 4 = 3. சிம்பிள், அவ்வளோதான் நண்பா. அப்போ 4 அல்லது 3 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 3. இப்போ இந்த 439க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 503. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D எடுத்து அதோட 3-4 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். இந்த ட்ரா நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ட்ராவும் நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்குது. 503. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 743. இதில் நம்மளுக்கு தேவை 3 மட்டும்தான், ஏன்னா இதுதான் நம்மளுடைய 4D. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3 - 3 = 0. 3 - 4 = 1. 0 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 1 இந்த 503க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 141. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A அண்டு C நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 டபுளாகவே கிடச்சிருக்கு. இப்போது நம்ம 2 மைனஸ் பார்த்துட்டோம். அதில் ஒரு சீபோர்டு ஒரு ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு டச்சு ஒரு பெயர். இப்போ ப்ளஸ் வேல்யூ பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை நம்மளுடைய கருணியா ப்ளஸோட ரிசல்ட். இப்போது 141க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 731. நம்மளுக்கு இங்கே தேவை 1 தான். இதுதான் நம்மளுடைய 4D. இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது, அதனால் 1 + 3 = 4. 1 + 4 = 5. அப்போ 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 5. இப்போ இந்த 141க்கு அப்புறம் 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 805. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ நம்ம 805க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 393. நம்மளுக்கு தேவை இங்கே 3 மட்டும்தான், ஏன்னா இதுதான் நம்மளுடைய 4D. இந்த ட்ராவும் நம்மளுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் 3 + 3 = 6. 3 + 4 = 7. 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 805க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர் அல்லது ஆல். 6 அல்லது 7.
இப்போ இந்த 805க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 206. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 206 தான் நம்மளுடைய போன வார வியாழக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிள் 2 தடவை மைனஸ் 2 தடவை ப்ளஸ் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது நண்பா. போர்டு மாறாமல் நம்மளுக்கு சி போர்டு அதோட பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிற நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 206 ஃபுல் போர்டில் வந்து 303. நம்மளுக்கு தேவை 4Dங்கிறதுனால இதில் 4D வந்து 3. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ 3 - 3 = 0. 3 - 4 = 1. 0 அல்லது 1 இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நம்பர். ஃபார்மேட் படி நம்மளுக்கு 0 அல்லது 1 இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம அப்படி எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சி போர்டுக்கு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதம் இருக்கிற ஏபிக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்துருது. சி போர்டு அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1 இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வேல்யூவில் பெய்ட்ஸ் இல்லை. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இதுலேருந்து பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 01 10 00 11. ஸோ இதை நம்ம ஃபார்மேட் படி கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய சி போர்டு நம்பர். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி வியாழக்கிழமை 12/2/2026 கருணியா ப்ளஸ் கேஎன் 610க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.